வணக்கம். நம்மல்ல பல பேருக்கு பல ஆசைகள் இருக்கும்ல. ஒரு அழகான கனவு கண்டோன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே ஒரு படமா வரைஞ்சு நண்பர்களுக்கு காட்டணும்னு ஆசையா இருக்கும். ஆனா வரைய தெரியாது. இல்ல ஒரு அழகான பாட்டு மனசுக்குள்ள ஓடும். அதை இசைக்க தெரியாது. அது அப்படியே மனசுக்குள்ளேயே கரைஞ்சு போயிடும். இப்பெல்லாம் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு கத்துக்காமலே சும்மா நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே கணினிக்கு சொன்ன போதும் அதுவே நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும். அதான் உருவாக்கும் கணினி புத்திசாலி, ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய வித்தங்க. அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போமோ. நம்ம பழைய கணினி புத்திசாலி எல்லாம் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? அது ஒரு விஷயத்தை பார்த்து அதை ஆய்வு பண்ணி ஒரு முடிவு சொல்லும். இப்ப இந்த பாட்டை பார்க்கலாமா, இந்த சினிமா பார்க்கலாமான்னு அதுவே ஒரு பரிந்துரையை சொல்லும். இல்ல இந்த ரோட்ல போனா டிராபிக் கம்மியா இருக்கும்னு சொல்லும். ஒரு கணக்காளர் மாதிரி அல்லது ஒரு புத்திசாலி யோசனைக்காரர் மாதிரி இருக்கிறத வச்சு சொல்லும். ஆனா இந்த உருவாக்கும் கணினி புத்திசாலி இருக்கே, அது சும்மா ஆய்வு பண்ணாது. அதுவே உன்னை உருவாக்கும். ஒரு ஓவியர் மாதிரி, ஒரு பெரிய இசை கலைஞர் மாதிரி, ஒரு கதை சொல்றவர் மாதிரி உலகத்திலேயே இல்லாத ஒரு புது விஷயத்த அதுவே உருவாக்கும். இது எப்படி செய்யுதுன்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு பெரிய சமையல்காரர் இருப்பார்ல, அவரு கோடிக்கணக்கான சமையலை செஞ்சு பார்த்திருப்பார். எந்த சுவை எந்த சுவையோட சேரும், எந்த மசாலா எந்த மசாலாவோட கலக்கும், எப்படி செஞ்சா இனிப்பு நல்லா இருக்கும்னு அவருக்கு ரகசியம் தெரியும்ல. இந்த உருவாக்கும் கணினி புத்திசாலியும் அப்படிதாங்க. கோடிக்கணக்கான படங்களை, பாட்டுக்களை, கதைகளை, வீடியோக்களை எல்லாம் பார்த்திருக்க. சும்மா மனப்பாடம் பண்ணல, எப்படி ஒரு புது விஷயம் உருவாகுதுன்னு அதோட ரகசியத்தை கத்துக்கிடுச்சு. அதனாலதான் நீங்க ஒரு எதிர்கால நகரம் வானத்துல மிதக்கிற மாதிரி ஒரு படம் வேணும், அது ஒரு பெரிய ஓவியர் வரைஞ்ச மாதிரி வேணும்னு சொன்னா போதும், அது ரெண்டையும் சேர்த்து அப்படியே உங்க கண் முன்னாடி ஒரு புது ஓவியமா காட்டுங்க. சரி, இதை நாம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், என்ன வேலையெல்லாம் செய்யலாம்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு பெரிய டெக்னாலஜி அறிவெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சும்மா நம்ம பேசுற மாதிரி தான். நீங்க என்ன வேணும்னு சும்மா வாய் விட்டு சொன்னா போதும். இப்போ உங்க வீட்டு பிள்ளைக்கு விண்வெளி தீம்ல ஒரு பிறந்தநாள் பார்ட்டி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியில போய் ஒரு கடற்கடனை ஒரு அழைப்பிதழ் வாங்காம நீங்க இந்த புத்திசாலி கிட்ட ஒரு தங்க நிற நாய் ஆஸ்ட்ரோநாட்டோட போட்டுக்கிட்டு செவ்வாய் கிரகத்துல ஒரு பிறந்த நாள் கேக் பக்கத்துல மிதக்கிற மாதிரி ஒரு படம் வேணும்னு சொன்னா போதும். கண்ணிமைக்கும் நேரத்துல ஒரு அழகான படம் வந்துருங்க. இல்ல உங்க பிள்ளை தூங்க மாட்டேங்கிறான், நீங்க இந்த புத்திசாலி கிட்ட என் பையன் பேர் இது, அவனுக்கு பிடிச்ச பொம்மை இது, அதை வச்சு ஒரு புதுசா தூங்குற கதை சொல்லப்பான்னு சொன்னா போதும். அதுவே ஒரு அழகான உங்க பிள்ளை மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை எழுதி தரும். நீங்க வீட்டுல சும்மா ஒரு கேக் கடை தொடங்குறீங்கன்னா உங்க கடைக்கு ஒரு நல்ல லோகோ வேணுமா, அதுவே 5 லோகோ செஞ்சு தரும். விளம்பர பதாகை எழுதணுமா, அதுவே எழுதி தரும். பாட்டு வேணுமா, அதுவே உருவாக்கி தரும். நாம தான் ஒரு பெரிய டைரக்டர், இந்த கணினி நமக்கு ஒரு பெரிய டீம் மாதிரி. இந்த மாதிரி படைப்பாளி கணினிகள் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? இப்ப இணையத்துல எத்தனையோ இருக்குதுங்க. படம் வரைகிறதுக்கு மிட்ஜர்னி, டால்-ஈன்னு இருக்கு. பாட்டுக்கு சூனோன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க பாட்டோட வரிகளை சொன்னா போதும், அதுவே ஒரு பாட்டை உருவாக்கி தரும். கதை கட்டுரை எழுதுறதுக்கு சாட் ஜிபிடி, ஜெமினாய் மாதிரி இருக்கு. ஏன் வெறும் பேச்சு கேட்டு நிஜம் மாதிரி ஒரு வீடியோவே உருவாக்க இப்ப சோறானெல்லாம் வந்துருச்சியா? இந்த உருவாக்கும் கணினி புத்திசாலிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. இது நம்ம கற்பனைக்கு ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் மாதிரி. ஒரு யோசனை மனசுல வந்தா அதை நிஜமா கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை தடைகளையும் இது நீக்கிருச்சு. இந்த உருவாக்கும் கணினி புத்திசாலி நம்ம மனித திறமைய அழிக்க வர்றதில்ல, அது நம்மளோட பெரிய கற்பனைகளுக்கெல்லாம் ஒரு அழகான களம் அமைச்சு தர வருது. அதனால அடுத்த முறை ஒரு அழகான யோசனை மனசுல வந்தா அதை சும்மா போக விடாதீங்க, அதை அப்படியே சொல்லிக் கொடுங்க. அதுவே உங்க கண் முன்னாடி நெசமாக்கி காட்டும். நன்றி.